வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. நாளொரு கதையில் இன்று நாம் கேட்க இருப்பது தில்லுமுள்ளு தில்லுமுள்ளு. கதை எண் 22. சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. ஒரு விவசாயி பாடுபட்டு தன் நிலத்தில் விளைவித்த நெல் மூட்டைகளை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு விற்பனைக்காக பக்கத்து ஊர் சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். வண்டியில் 30க்கும் அதிக நெல் மூட்டைகள் இருந்தன. வழியில் குறுக்கிட்ட ஒரு சிற்றூரில் ஒரு வணிகன் எதிர்பட்டான். தில்லுமுள்ளு செய்தே சொத்து சேர்த்தவன் அவன். அவனை கண்டாலே ஊர் ஜனங்கள் நடை எட்டி போட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள். ஐயா, வண்டியை நிறுத்துங்கள். நெல் விற்பனைக்கா? ஆம் ஐயா, பக்கத்து ஊர் சந்தைக்கு விற்பனை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். மூட்டை என்ன விலை? 10 பணம். கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடாதா? நான் வண்டியோடு எல்லா மூட்டையும் வாங்கிக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்கள் ஒரு மூட்டை வாங்கினாலும் வண்டியில் உள்ள எல்லா மூட்டைகளையும் வாங்கி கொண்டாலும் 10 பணம்தான், குறைக்க இயலாது. சரி, வண்டியை என் வீட்டிற்கு திருப்புங்கள். நானே எல்லா மூட்டைகளையும் எடுத்துக்கொள்கிறேன். விவசாயி தனது வேலை இத்தனை சுலபமாக முடிந்து விட்டதே என்ற மகிழ்ச்சியுடன் வண்டி அந்த வணிகனின் வீட்டிற்கு திருப்பி மூட்டைகளையும் அவன் வீட்டிற்குள் இறக்கி அடுக்கி வைத்தார். வணிகன் அந்த விவசாயியிடம் 10 பணம் மட்டும் கொடுத்தான். மனம் பதையுடன், ஐயா, என்ன இது? 10 பணம் மட்டும் கொடுத்து அனுப்புகிறீர்களே? ஐயா, நான் சொன்ன சொல்லை மீறாதவன். நீர் என்ன சொன்னீர்? ஒரு மூட்டை எடுத்தாலும் வண்டியோடு எல்லா மூட்டைகளையும் எடுத்தாலும் 10 பணம் தான் என்று தானே கூறினீர். அதன்படிதான் நானும் 10 பணம் தந்திருக்கிறேன். இதில் என் தவறு எதுவும் இல்லையே. நீண்ட நேரம் விவாதித்தும் பயனே இல்லை. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஊராரும் வணிகன் அங்கிருந்து அகன்றதும் விவசாயியிடம், அந்த ஆள் இதுபோன்றே செய்து வருகிறான். இவனிடம் ஏமாந்தவர்கள் பலர். இன்று நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். இவனை தட்டி கேட்க யாருமே இல்லை. இனி செய்வதற்கு ஏதும் இல்லை என்ற அனுதாப வார்த்தைகளுடன் அங்கிருந்து அகன்று விட்டார்கள். அன்று மாலை வீடு திரும்பிய அந்த விவசாயியின் மகன் இடிந்து போய் அமர்ந்திருக்கும் தன் தந்தையை கண்டான். விவரத்தை அறிந்தான். தந்தையே, கவலையை விடுங்கள். அந்த ஆளுக்கு அவர் தனது வாழ்நாள் முழுவதும் உணரும்படியான பாடத்தை கற்றுத்தருகிறேன். நீங்கள் கவலையை மறந்து ஓய்விடுங்கள். அடுத்த நாள் மகன் வண்டியில் 10 மூட்டை நெல்லுடன் அதே ஊருக்கு சென்றான். அந்த ஊர் மக்கள், இன்றும் ஒருவன் வண்டியோடு வருகிறான், அவனை முதலிலேயே எச்சரிப்போம் என்று வண்டியை நிறுத்தி நிலைமையை கூறி ஜாக்கிரதையாக இருக்குமாறு அறிவுறுத்தினர். நன்றி அண்ணன்மாரே, இன்று நானும் அதே வணிகனிடம் செல்கிறேன், நடப்பதை பாருங்கள் என்றான். சிறிது தூரம் வண்டி சென்றதும் அதே வணிகன் தனது 5 வயது மகனுடன் வந்து கொண்டிருந்தான். வண்டியை பார்த்தான். இன்றும் ஒரு ஏமாளி மாட்டப் போகிறான். எனது காட்டில் நல்ல மழை என்று மகிழ்ந்து கொண்டான். தம்பி, சற்று நில். வண்டியில் என்ன இருக்கிறது? விவசாயியின் மகன் திரும்பி பார்த்தான். ஊர் மக்கள் சற்று தள்ளி நின்று கவனித்து கொண்டிருந்தனர். இவன் தம் பக்கம் திரும்பியதும் இவன்தான் என்று ஜாடை செய்தனர். ஐயா, வண்டியில் விற்பனைக்காக நெல் மூட்டைகளை எடுத்து செல்கிறேன். தங்களுக்கு தேவையா? எலி தானாகவே வந்து மாட்டிக்கொண்டது. ஆமாம் ஆமாம், என்ன விலை? ஐயா, தங்களை போன்ற பெரியோரிடம் பேரம் பேசலாமா? தாங்கள் விரும்பியதை தங்கள் மகனது சிறு கரங்களில் வைத்துக் கொடுங்கள், அது போதும். மனம் முழுவதும் துள்ள வணிகன் தம் வீட்டை காட்டி சரக்குகளை இறக்கி அது முடிந்ததும் தனது மகனின் கைகளில் இருந்து 4 செப்பு காசுகளை வைத்து, தம்பி எடுத்துக்கொள் என்றார். இதை கவனித்து கொண்ட மக்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை மூச்சு விட மறந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். விவசாயியின் மகன் புன்சிரிப்புடன் அந்த சிறுவனின் அருகில் சென்றான். தனது வசம் வைத்திருந்த சிறு கத்தியை எடுத்தான். பையனின் கைகளை பிடித்தான். வணிகன் அலறினான். டே 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 என்ன பண்ணுற? ஐயா, நீர் சொன்ன சொல் தவறாதவர் என்று என் தந்தை கூறியிருக்கிறார். அவரைத்தான் நேற்று நீங்கள் பார்த்து வண்டி நெல்லை வாங்கியிருக்கிறீர்கள். நீர் சொன்னபடி உமது மகனின் கரங்களில் காசு வைத்து கொடுத்துள்ளீர்கள். நான் ஒப்புக்கொண்டவாறு உமது மகனின் கைகளில் வைத்துக்கொள்ள கரங்களுடன் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அதற்குத்தான் கரங்களை தனியே எடுத்து கத்தி எடுத்திருக்கிறேன். தன் சொல்லே தனக்கு யமனாக மாறிவிட்டதை அறிந்த வணிகன் பதறினான். மக்கள் அருகில் வந்து அந்த விவசாயியின் மகன் கூறுவது சரிதான் என்று வாதாடினார்கள். செய்வதறியாது திகைத்த வணிகன், தம்பி, என்னை மன்னித்து விடு. எனது அறிவுக்கண் திறந்து விட்டது. நேற்றும் இன்றும் நான் வாங்கிய நெல் அனைத்திற்கும் 4 மடங்கு பணம் தந்து விடுகிறேன். எனது மகனை விட்டுவிடு என்றான். இடுக்கண் வருதியில் இடிந்து போய் அமராமல் தீர யோசித்து அதிலிருந்து மீள்வோம், முன்னேறுவோம்.
நாளை மீண்டும் இதே போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம். இந்த வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள். கதைகள் உங்களை தொடர்ந்து வரும். அதுவரை நன்றி, வணக்கம்.